ஆயினும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அவனை அல்லாஹ் அழிப்பான். பிறகு அல்லாஹுடைய நாட்டத்தால் தஜ்ஜால் அழிந்து விடுவான். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஈட்டி முனையில் படிந்துள்ள அவனது இரத்தத்தை மக்களுக்கு காட்டுவார்கள் என்ற செய்தி முஸ்லீமிலே 5553வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இங்கு மதீனாவில் இருந்து சில நல்லவர்கள் புறப்படுவார்கள். பின்பு ரோமர்களுக்கும் அவர்களுக்கும் சண்டை நடக்கும். அதில் 1/3 பகுதியினர் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள். இவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். சில நபர்கள் அங்கேயே மடிந்து விடுவார்கள். அவர்களை உயிர் தியாகிகளின் பட்டியலில் அல்லாஹ் சேர்ப்பான். பிறகு என்ன நடக்கும்? முஸ்லிம்கள் ரோமர்களை வெற்றி கொள்வார்கள். அவர்களை அல்லாஹ் நல்லவர்களின் பட்டியலில் இடம்பெறச் செய்வான். அங்கே ஆலிவ் மரத்திலே தொங்கவிடப்பட்ட போர் செல்வங்களை அவர்கள் பங்கிட்டு கொண்டிருக்கும் போது அந்த சமயத்திலே சைத்தான் அங்க வந்து, நீங்கள் இந்த போருக்காக வந்த பின் உங்கள் குடும்பத்தில் தஜ்ஜால் நுழைந்து விட்டான், குழப்பம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான், நீங்கள் வாருங்கள் என்பான். அவசரமாக முஸ்லிம்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய நேரத்திலே அது பொய்யாக இருக்கும். பிறகு ஷாம் சிரியா வரும்போது அங்கு தஜ்ஜால் புறப்படுவான். இந்த நிலையில்தான் அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவுடன் தஜ்ஜால் மடிந்து விடுவான். இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கையாலேயே தஜ்ஜாலை வீழ்த்துவார்கள். அல்லாஹ்வின் நாட்டப்படி அங்கு தஜ்ஜால் மடிந்து விடுவான். இதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கமாகும். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, மேலும் முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 5629வது ஹதீஸாக தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு சமூகத்தார் மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். அவர்களின் முகங்களில் அவர் தடவி கொடுத்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்க இருக்கும் படித்தரங்களை அவர்களுக்கு தெரிவிப்பார்கள். அதாவது தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து மீண்ட முஸ்லிம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கம் வருவார்கள். அவர்கள் அனைவரின் முகத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவி கொடுத்து, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அங்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லுவார்கள்.